15 வருஷத்துக்கு முன்னாடி என் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப நிறைய ஜூனியர்ஸ் நான் ரெக்ரூட் பண்ணி அவங்கள தான் நான் ட்ரெயின் பண்ணேன். அவங்க கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் இருக்கிற காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பணத்தோட தேவை இருக்குது. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ். பணம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து பெட்டராக வாழலான்றது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம வந்து இந்த ஜேர்னியில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அண்ட் 15 வருஷம் கழிச்சு நேத்திக்கு வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேன். எப்பவுமே பசங்க தப்பு பண்ணா அதெல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேன். பட் நேத்திக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. எதனால இந்த கோவம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவோ சொல்லிடலாம். மேபி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. செக் இட் அவுட். ஓகே, புதுசாக வந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது. இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது எல்லாமே டொனேட் பண்ணியாச்சு. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சரி இப்போ புதுசாக வந்தவங்களுக்காக ட்ரெண்டிங் என்னென்ன கண்டென்ட் வருதோ அதெல்லாம் கொடுப்போம், உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எதுன்னு கரெக்டுன்னு தோன்றதோ அதை தான் நான் சொல்லுவேன். I'll be blunt. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து என்டர்டைனிங்காக வந்து உங்களை எப்போவுமே வச்சிருக்க முடியாது. எனக்கு ஹை வியூஸ் வரும் அதுக்காக நான் வந்து கண்டென்ட் போடணும் அப்படின்லாம் கிடையாது. என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. எனிவே இந்த வீடியோ வந்து ஏன் நெசசரி, முக்கால்வாசி வந்து ஒரு சிஇஓ வந்து அவங்களோட ஸ்டாஃப் வந்து பணக்காரன் ஆகணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்களோட ஸ்டாஃப் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சிஇஓஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து when they are poor they have அவங்களுக்கு ஒரு மணியோட நீடு இருக்கும். அந்த மணியோட நீடுக்காக அவங்க நிறைய நேரம் வேலை செய்வாங்க. ஸோ அந்த வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும் அப்படின்றது அவங்களோட கணக்கு. பட் எனக்கு ஏன் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டாஃப் வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க ஏழைங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணத்தோட தேவை இருக்குது. அவங்கள நான் வந்து செக்கு மாடு மாரி வச்சு 15 மணி நேரம் இந்த 70 மணி நேரம் இப்போ தான் 90 மணி நேரம் வந்து வேலை செய்யறதுக்குலாம் வந்து சிஇஓஸ் வந்திருக்காங்களே. அந்த மாதிரி வேலை செஞ்சால் நான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், கரெக்டு தான். பட் இதை தாண்டி வந்து அதனால என்ன பெருசாக நான் அச்சீவ் பண்ணுவேன்? சரி, எனிவே வந்து என் கம்பெனிஸ் பில்ட் ஆகும், என் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் ஆகும், எது வேணாலும் இருக்கட்டும். பட் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ வந்து ஒரு 2000 பேர் பார்க்குறீங்களா? இந்த 2000 பேரில் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், பணத்தை பற்றியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதம் சம்பாதிக்கணும், இந்த மாதம் சம்பாதிச்சா தான் இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துடுறேன். உங்கள் மைண்டில் இந்த கவலையே கிடையாது, இந்த மாதம் என்ன பண்ணணுன்ற கவலையே கிடையாது, சம்பாதிக்கணும் அப்படின்ற கவலையே இல்லை. ஆனால் உங்களை வந்து ப்ரொடக்டிவாக ஏதோ ஒரு வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கண்ணு முன்னு தெரியாமல் ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் அந்த கோடு எதுக்குன்னே எழுதுறோம், அந்த வேலை எதுக்குன்னே செய்கிறோம், இந்த டிசைன் எதுக்குன்னே செய்கிறோம், யாரோ ஒருத்தங்க கனவு காண்றாங்க, அந்த கனவுல நம்ம வேலை செய்கிறோன்றதை விட்டுட்டு நம்மளுக்கான ஒரு கனவு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்ப்போம் இந்த சூவேஜில் வந்து எத்தனை பேர் சாகுறாங்க, இதுலேயே நம்ம வந்து ஒரு ஐஓடி டிவைஸ் பண்ணக்கூடாது, பாய்சனஸ் கேஸ் வந்துச்சுன்னா அது ஏன் முன்னாடி டிடெக்ட் பண்ணி அலாம் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன ரோபோட் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது மூலியமாக நம்மளுக்கு கனவு வர ஆரம்பிக்கும். அந்த கனவு மூலியமாக நிறைய விஷயம் நம்ம அடைவோம். ஸோ அதனால் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரிச் அப்படின்ற கான்செப்டில் நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்க அச்சீவ் பண்ணணும். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் அதுக்கப்புறம் தான் வெளியில் வரும் அப்படின்றது தான். பட் இந்த 15 வருஷத்தில் அவங்க அதை பண்ணுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அதுக்கான முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பேர். ஸோ மற்றவங்க ஏன் அந்த முயற்சி எடுக்கல அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். ஐ திங்க் இட் இஸ் இந்த டிஎன்ஏ. எல்லாருமே வந்து பணக்காரனா ஆகக்கூடாது அப்படின்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் இந்த டிஎன்ஏ. ஒரு வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து தே கோனா டு இட். அண்ட் ஆல்சோ இது அவங்களோட தப்புன்னு மட்டும் சொல்ல மாட்டான். நம்மளை சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் பாருங்களேன். நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து தே ஆர் நாட் ரிச், தே டோன்ட் நோ ஹவு டு மேக் மணி. அவங்க தான் நம்மளுக்கு பணம் எப்படி பண்ணுறது, அதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தரது அவங்க தான். சரி, ஓகே, அது முடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சீனியர்ஸ் அவங்களும் நம்மளோட ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்கிற வருஷன், அவங்களுக்கு அது நிறைய பணம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. நம்ம ஆஃபீஸ்க்கு போன அன்னைக்குலேருந்து அவங்களுக்கும் ஒரு பண கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இப்போ அந்த லைஃப்பை நம்ம வாழ்கிறப்ப நம்ம எங்கே போய் முடிவோம்? அதே இடத்துல தான் போய் முடிவோம். இதை தாண்டி வந்து சரி ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு படிப்போம், ஏதாவது பணக்காரனா ஆவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி இருக்கிற ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, அந்த ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்கள். நம்ம படத்தில் வர்றதுலாம் ஒருத்தன் வந்து தான் பணக்காரன் ஆகிறதுக்கு அவனை தவிர ஊரில் இருக்க எல்லாத்தையும் குறை சொல்லுவான். நான் வந்து அப்பா பணக்காரன் ஆகும்னு நினச்சேன், பிஸ்னஸ் பண்ண நினச்சேன், எங்கள் அப்பா திட்டினாரு, அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு டயலாக் வரும். பின்னாடி ஒரு மெலோடி மியூசிக் போட்ட உடனே நம்ம அப்படியே மயங்கிடுவோம். கழுத்துக்கு மேலே பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கேட்டால் உடனே விசில் அடிச்சு கை தட்டுவோம். ஆனால் சொல்கிறவர் எங்கேயாவது பணத்தை கொடுத்தாரா அதை நம்ம யோசிக்க மாட்டோம். படத்தில் காட்டுறது எல்லாமே என்ன, பணக்காரன் வந்து தண்ணி அடிச்சுட்டு தனியாக இருக்கிறான், சோகமாக இருக்கிறான், ஏழைங்கெல்லாம் வந்து குடும்பத்தோட ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நரேஷனை தான் நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அம்பானி வந்து காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதா இருக்காது, 10 மணிக்கு இருக்கும், இல்லை ஆஃபீஸ் வீட்லேயே தான் வேலை செய்வாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே அதே பில்டிங்கில் வீட்டில் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து கிரிக்கெட் மேட்சை போய் சச்சின் டெண்டுல்கர் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் அதுவே வந்து நீங்கள் அந்த படத்தில் காட்டுற மாதிரி ஏழைங்கெல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, அப்படியே ரொம்ப வெகுலியாக இருக்கிறாங்க இப்படின்னு காட்டுறதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் நசுங்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில். இந்த நரேஷன் எல்லாம் வந்து ரொம்ப ஆதி காலத்து விஷயம். மனுஷனை ட்ரிக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கெல்லாம்
தயங்குறத நிறுத்துங்க கைஸ். பீயிங் புவர் வந்து ஜீரோ அட்வான்டேஜ். நான் மிடில் கிளாஸ், நான் அப்பர் மிடில் கிளாஸ், இந்த ஈகோலாம் தூக்கி ஓரமாக வைங்க. there is only two class, rich and poor. இன்னைக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா you are poor. நானும் என் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கிறேன். I am poor. நான் என்றைக்குமே வந்து என் வீடியோவில் வந்து நான் ரிச் அப்படிலாம் சொன்னதில்லை. பட் என்னன்னா அதுக்கான முயற்சி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ஜேர்னியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். பட் என்ன ராகுல் காசுன்ட்டு என்ன காசு அப்படியே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலி கைஸ் காசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளைட காசா ஸ்வீட்டான்னு கேட்டிங்கன்னா அது ஸ்வீட் எடுத்துட்டு காசு தூக்கி போட்டு போயிடும். அதுவே கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் காசை கொடுத்தீங்க அப்படின்னா இதை வச்சு என்ன செலவு பண்ணலாம், நம்ம டீனேஜில் தானே பண்ணுவோம், நம்ம இதை வச்சு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், இதை வச்சு வந்து ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து ஒரு செலவு பண்ணுற கமோடிட்டியாக தான் நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த காசோட வேல்யூ தெரியும். காசு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராது இவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த காசு சேமிக்கணும்னு தெரியும். அதை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது மல்டிப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண் கட்டினதுக்கப்புறம் சூரியகாந்த் நமஸ்காரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து தேடிட்டு இருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிற காசுன்றது என்ன தெரியுமா, ஒரு டூல். இது ஒரு சுத்தியலும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ஸ்பேனர் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து நீ போய் உட்காந்து எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். காசு அந்த மாதிரி ஒரு டூல் கைஸ். இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மாரி ஒரு வெஞ்சர் கிரியேட் பண்ணுறாரு, போரிங் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ப்ளூ ஆரிஜின் சொல்லிட்டு ஜெஃப் பெஸோ ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து எது டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐடியாவோ இல்லை ரீசோர்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர பணம். ஸோ அந்த பணம்ன்றது வந்து இட் இஸ் அ டூல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்டாஃப்ஸ் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து தே கேன் see things beyond. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து மென்டல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா they can look world beyond. ஸோ எனக்கு அதுதான் வேணும். பட் அகெயின் இதை வந்து அவங்க எதனால எனக்கு நேற்று இந்த கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காசு வந்து இப்போ ஆர்மரோடன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்ல, ஸோ இதில் வெஞ்சர்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த ஆர்மரோட வந்து தப்பு நடக்கும். சம்டைம்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தொலைஞ்சிரும், இல்லை வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சரியாக ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இஷ்யூஸ் இருக்கும், குவாலிட்டி செக்ல இஷ்யூஸ் இருக்கும். இவங்க இந்த டீம் வந்து எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம சேனல் மெம்பர்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதில் வந்து நடக்கிற தப்பை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. என்ன தப்பு நடந்துச்சுன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது தப்பு நடக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் கோவமே வராது. ஏன்னா அது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. தப்புன்றது நம்ம செஞ்சாலுமே அந்த தப்பு நடக்க தான் செய்யும். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உதாசீனப்படுத்துறது, தூக்கி போடுறது, அதை சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிறது, அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் கைஸ் எனக்கு கோவம் வரும். அதாவது பணத்தாசை இருக்கிறனோ இல்லையோ கைஸ், உங்க கண்ணு முன்னாடி வந்து 1 கிலோ கோல்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்டு எடுத்து நான் கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், அதெல்லாம் தூக்கி ஓரமா வாங்க. ஏன்னா கோல்டு வந்து இங்கேருந்து வாங்கி அவன் இன்னொருத்தன் கொடுக்க போறான். ஸோ அவனை நான் சொல்லலை. பட் அந்த கோல்டை வச்சு நான் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து ஒரு ராக்கெட் ஷிப் பண்ண முடியும், நல்ல புதுசாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க முடியும். அவன் கண்ணு அந்த கோல்டு பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த விஷயம் வந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்ணில் வந்து அவங்களுக்கு வந்து கோல்டு மாதிரி தெரியலையே அப்படின்றதான் எனக்கு வந்து நேத்திக்கான ஒரு வருத்தம். அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நான் வந்து இந்த டீப் சீக் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். இதுக்கு வந்து நான் நைட்டு வந்து எனக்கு வேலைக்கு நடுவில் தான் நான் படிக்க முடியும். இது வந்து ஆக்சுவலி கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் நியூ இயர் அன்னைக்கு December 31 நியூ இயர் அன்னைக்கு வந்து நான் 2T கேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் வந்து சரி ஓகே நம்ம டிரைவர் வச்சு இந்த வேலை செய்வோம், நிறைய ட்ரிப்ஸ் எடுப்போம், ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். கடைசியாக வந்து என்னாச்சு அப்படின்னா, எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வீக்கெண்டு நைட்டு அந்த டைம்லலாம் நான் வந்து ட்ரிப் பண்ணிட்டு இருக்கேன். நான் டிரைவராக ட்ரிப் ஓட்டிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு கேவலம் கிடையாது. நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வேலையை செஞ்சால் எனக்கு காசு கிடைக்குது, நேர்மையான வேலை, அவ்வளோதான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன இடத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அது அந்த அளவுக்கு சீரியஸ் நான் எடுத்துக்கிறேன். நேத்திக்கு வந்து டீப் சீக்கு இந்த கேப்பில் தான் நான் உட்காந்து படித்தேன். இந்த டீப் சீக்கை பற்றியும் இந்த ஏஐ பற்றி நான் வந்து காலேஜில் போய் லெக்சர் எடுத்தது எல்லாமே வந்து இந்த மாதிரி கேப்பில் ஏதோ ஒரு இடத்துல நைட்டில் எப்படி உட்காந்து படிக்கிறது தான். ஸோ அப்படி உட்காந்து படித்து அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ வந்து எனக்கு தெரியும் ட்ரெண்ட் ஆகும்னு தெரியும். அந்த வீடியோ நான் போடுறப்பே நான் சொன்னேன் இன்னும் 2 வீடியோ நான் பண்ணேன். ஸோ அந்த 2 வீடியோவில் ஒன்று வந்து இந்த டீப் சீக்கை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு கேம் எப்படி வந்து ப்ளே பண்ணுறது, பில் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது விண்டோஸில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இங்கிலீஷில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். அந்த வீடியோவை அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீம் கிட்ட கொடுத்துட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க கைஸ், இதை பண்ணீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து பார்த்தாங்கன்னா நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பெர்டைசர் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் அதில் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த டுட்டோரியல் வீடியோவை போட்டுட்டு இந்த வீடியோட லிங்க்கை வந்து இதில் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. ஸோ தட் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நேற்றுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 100, 150, 200 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 300 பேர் ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 300 பேருமே வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வரப்போ அந்த இதை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சேனலில் போய் பார்த்தாங்க அப்படின்னா அதில் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரைனிங் வீடியோஸ் நல்லபடியாக போச்சுன்னா நிறைய விஷயம் நம்ம ட்ரைனிங்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்ணில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சிச்சு. பட் இதை வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து அவங்க பணக்காரங்களாம் ஆகலை அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல தான் ப்ராப்ளமே. அதாவது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிலில் வந்திருக்காங்க, சரி பாவம் அவங்களுக்கு தண்ணி தாகடிக்கும்னு சொல்லிட்டு தானாக கொண்டு வந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் வந்து பில்லியனராக இருப்பான். இன்னொருத்தன் வந்து வந்ததுக்கு அப்புறமும் தண்ணி வேணும் அப்படின்னோடனே போயிட்டு எடுத்து வந்து கொடுக்குறான் பாருங்க, அவன் வந்து அந்த பில்லியனர் கீழே இருக்கிற ஒரு பெரிய மேனேஜராகவோ ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராகவோ அந்த மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வாப்பா, தண்ணி வந்து டம்ளர் க்ளீனாக இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வா, அந்த தண்ணியில் வந்து தழும்பு
எடுத்துகிட்டு வர கீழே சிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறாங்க பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க வந்து அந்த மேனேஜர் கீழே வேலை செய்கிறவங்க. அவங்க வந்து உட்காந்ததுக்கு அப்புறமும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல, கேட்டதுக்கு அப்புறமும் கொடுக்கல, சோம்பேறித்தனமாக இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கும் கீழே இருக்கிற லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக நான் எல்லாம் கஷ்டப்படுறவங்களும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஜென்ரலாக வந்து இந்த வேலை செய்யறதுல வந்து ஏன் சில பேர் வந்து பணக்காரன் ஆவறது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ எனக்கு வந்து இதை நான் வந்து பல தடவை என் டீம்ல நான் சொல்லிட்டேன், கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக எடுத்துக்கோங்க லைஃபை. அதாவது நீங்கள் ஆவரேஜாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவுட்கம் எப்படி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நான் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, 5 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும். நான் செய்கிற வேலையை வந்து ஒரு 1000 ரூபா ஒர்த்து உள்ள வேலை, 1000 ரூபாய்க்கு அது வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வேணா எனக்கு 5 ரூபா வந்து கிடைச்சிட்டு இருக்கலாம். பட் நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து அதோட வேல்யூ தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து, ராகுல் நீ 5 ரூபாய்க்கு வேலை செய்கிற, இங்கே வா நான் உனக்கு 1000 ரூபா நான் தரேன், இந்த வேலைக்கோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா உனக்கு, நீ எவ்வளோ அழகாக வேலை செய்கிற, உனக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று வரப்ப அது நம்ம கண்ணுக்கு கோல்டு மாதிரி தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்ம போராக தான் இருப்போம். பட் எனிவே, ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங்கில் இந்த பசங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டுருப்பானுங்க. பட் காரணம் சொன்னதுக்கப்புறம் மாறிடுமா லைஃபு, காரணம் லைஃபை மாற்றுமா, இது என்னத்தை சொல்கிறது. சரி கைஸ், உங்களோட ஓன் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அண்ட் தேங்க்ஸ் அண்ட் cheers.